அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், யூஎஸ் ஆயில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று நான் சொன்ன இடம் தான் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாக்டாக ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸை வந்து ஒர்க் ஆயிருக்கு. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மே 29 ஸோ இந்த இடம் தான் $79-80. ஸோ அந்த $80 போயிட்டு ஸோ மார்க்கெட் இறங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த இடத்துல போயிட்டு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $2 மேலே இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நேத்தோட லோவை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. நேத்தோட லோ வந்து $78.18. ஸோ அந்த கேண்டிலை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் $74 வரைக்கும் வரும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கான்சல்டேஷனாக தான் இருக்கும். ஸோ இதனால் அவ்வளோ தூரம் வரும்னு சொல்லணும்னா ஸோ ஆல்ரெடி அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $80 $72 வந்து வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமமாக இதில் வந்து சப்போர்ட் ஜோன் வந்து கொஞ்சம் வந்து மேக்ஸிமம் இது பண்ணோம்னா ஸோ $77 வரைக்குமாச்சும் வரும். இன்னொரு $1 இல்லை $1.5 வரைக்கும் இறங்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன மாதிரி தான் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் போயிட்டு இருக்கு. ஸோ அகைன் கீழே வந்து சப்போர்ட் எடுக்கணும்னா ஒரு $77 வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அது இன்னைக்கு உடனே நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கிடையாது என்கிட்ட. ஸோ இந்த லோ, அதாவது நேற்று லோ வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும் இன்னைக்கு டே கேண்டில். ஸோ அப்படி கேண்டில் க்ளோஸ் வச்சா ஸோ அகைன் வந்து ஃபர்தராக ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் பார்க்கலாம், எம்சிஎக்ஸ். ஸோ எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக 6721 46 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் செல்லிங் வந்து பாசிபிள்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் டச் பண்ணிட்டு 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு 6736 வரைக்கும் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ சொன்னது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு அதாவது இன்னைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஆகஸ்ட் 14. ஸோ நாளைக்கு வந்து லீவுன்னு நினைக்கிறேன். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேக்காக. ஸோ இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் எந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 6697, பிவோட் பாயிண்ட் வந்து 6635, சப்போர்ட் வந்து 6540. ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஸோ பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல தான். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த இடம் வந்து ஒரு நல்ல என்ன சொல்றதுன்னா நல்ல ஒரு செல்லிங் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருந்தாலுமே கூட ஸோ பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆகிறப்ப இந்த க்ளோஸுக்கு மேலே, அதாவது நேற்று க்ளோஸ் வந்து 6596, இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் இந்த பிவோட் வரைக்குமோ இல்லைன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமோ, அதாவது 6697 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. நம்ம எந்த இடத்துல வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஸோ பிவோட்டுக்கு போயிட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டோ 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும் செல்லிங் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அவசரப்பட்டு செல்லிங் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் ஸோ கண்டினியூஸாக 6700 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நடுவில் போயிட்டு என்ட்ரி கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிவோட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இல்லைனா ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ இன்னொரு கண்டிஷன், க்ளோஸுக்கு கீழே சப்போஸ் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ தாராளமாக பிவோட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 6541 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இது ஒரு கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி ஸோ இந்த மாதிரி இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப ஸோ கண்டினியூஸாக ஃபர்ஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் செல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் ஓப்பன் ஆனதுல செல் ஆனால் ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் வந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் பையிங்காக தான் இருக்குது. ஸோ நேற்று தான் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப 6540 வந்ததுக்கப்புறம் நாம் வந்து பை சைடு வந்து போகலாம். 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் பை சைடு போகலாம். ஸோ அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பிவோட் வரைக்கும் வைங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே வந்து வைக்க வேணாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகும். கிட்டத்தட்ட 6635 6541 வரைக்கும் தான் ஓப்பன் ஆகும். ஓவர் நைட் 2 இயர்ஸ் ஆயிலும் கூட ஒரு பெரிய ஓப்பனிங்கெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ஓப்பன் எடுத்து $0.19 மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ அதையும் மீறி ரெண்டாவது கண்டிஷன் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து 2 கண்டிஷன். ஸோ மூணாவது கண்டிஷன் ரேர் தான் இது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா 99% இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரேர். ஸோ அப்படி இருந்தப்ப இந்த மாதிரி இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் தாராளமாக இருந்தால் நம்ம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது 6697 வந்ததுக்கப்புறம்
2:15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 6541. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.